அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. 2019 மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவில் இருப்பதிலே ஆகச்சிறந்த அறிவாளிகள்ல ஒருத்தங்க சொன்னேங்க, அண்ணன் கோச்சுக்குவாங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் திமுக இருக்கிறதுல அறிவாளி. அவங்க சொல்றாங்க, அக்கா கடிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் அரசு அமைந்தால், திராவிட மாடல் அரசு அமைந்தால், பெரியார் அரசு அமைந்தால், அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம். அக்கா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா அதனால வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னீங்களே, என்ன ஆட்சி? தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. இப்போ